Black Thunder, where fun never ends. OT Main Road, Metupalayam. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் தெய்வீக ஜோதிடர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இணைந்துள்ளார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா. என் அன்பு கலாட்டா டிவி நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். பொதுவாகவே ஜனங்க எப்போவுமே சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஏன்னா சனிப்பெயர்ச்சி எப்படியெல்லாம் நமக்கு பிரச்சனை வரும், குரு பயிற்சி எப்படியெல்லாம் சுப பலன் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி இந்த குரோதி வருஷம் நமக்கு வரக்கூடிய ஒரே பயிற்சி தான். இந்த ஆண்டு வேறு பயிற்சி எதுவும் கிடையாது. ஆனால் வருஷ கடைசியில், அதாவது 2025 ராகு கேது பயிற்சி இருக்குது. குரு கூட வக்ரன் ஆக போகிறார். ஆனால் பொதுவாக ஜோதிடர்கள் எல்லாருமே இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கும் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் குரு எங்கே போகிறாருன்னு நம்ம பார்க்கணும். பகை வீடான ரிஷப வீட்டுக்கு போகிறார். சுக்கிரனது வீட்டுக்கு போகிறதுனால 12 ராசிக்காரர்களுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா குரு சேர்க்கை யாருடைய வீட்டில் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற கிரகங்களினுடைய தாக்கங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கும்பத்தில் சனியும் செவ்வாயும், அதே மாதிரி மீனத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் ராகுவும். இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்த பிறகு பார்த்திங்கன்னா சூரியனும் நமக்கு குருவும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்காங்க. ஆனால் குரு பயிற்சி ஆன பிறகு வைகாசி மாதம் மீண்டும் சூரியன் குருவோடு சேர்றார். ஆக சூரியனும் குருவும் இந்த ரிஷபத்தில் இருக்காங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? இயற்கை அழிவுகள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், அரசியல்வாதிகள், சின்ன திரை பெரிய திரையில் இருப்பவர்கள், அது மட்டுமல்ல இயற்கை அழிவுகள்னால் எலக்ட்ரிசிட்டி, ஃபயரு, ரோடு ஆக்சிடென்ட்ஸு, அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வருஷ கடைசியில் மழை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெள்ளத்தினால் பாதிப்பு வரும். இயற்கை அழிவுகள் இருக்கும். திருடர் பயம் நிறைய இருக்கும். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி வரிகள் நிச்சயமாக உயர்வு இருக்கத்தான் செய்யும். தங்கத்தினுடைய விலை ஏறத்தான் செய்யும். ஏன்னா குரு பகை பெற்று போகிறார். அதனால் தங்கத்தில் முதலீடு செய்யும்போது மிக ஜாக்கிரதையாக செய்யணும். பெண்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருந்தாலும் இது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். வருஷ கடைசியில் ஓரளவுக்கு நல்ல பலன்களையும் சுப பலன்களையும் கொடுக்கும். ஆனால் மொத்தத்தில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் என்ன மகாதிசை நடக்குது, இப்போ அது சாதகமாக பாதகமானு பார்த்து தான் நம்ம முடிவு சொல்லணும். ஆனால் இதெல்லாம் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு, மனோ தைரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதுக்கு தான் இந்த பொது பலன்கள் நம்ம கொடுக்குறோம். கிரகங்கள் இப்படியெல்லாம் கெட்டு இருக்குது, சனியும் செவ்வாயும், இந்த ராகுவும் சுக்கிரனும். ஆகவே மிக கவனமாக இருக்கணும். அண்டை அயலாரோடு, நம்ம குடும்பத்தில் இருந்தால் அப்படி, நாடுகள் இருந்தால் பக்கத்து நாடுனால யுத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இதையெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சு நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டால் குரோதி வருஷம் அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கொடுக்காது. நிதானமாக பொறுமையாக சிந்தித்து செயல்படுத்தும். சார், ஒவ்வொரு ராசியாக என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 3 வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. நாங்கள் கூட லாஸ்ட் இயர் உங்களுக்கு சொல்லியிருப்போம். ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம் எல்லாம் சொன்னோம். கை கெட்டினது வாய் கெட்டல. ஏன்னா அந்த ஜென்ம குரு இருந்தார் இல்லைங்களா, அது கை கெட்டினது வாய்க்கு எட்டாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுக்கு குரு போகிறார். அதனால் செய்கிற தொழிலில் இடமாற்றம் வரும், மன நிம்மதி வரும். அந்த ப்ரமோஷனு, நீங்கள் எதிர்பார்க்குற வருமான ஹைக்கு, இதை எல்லாத்தோட ஊர் விட்டு ஊர் போகலாமா, ஃபாரின் போகலாமா, படிக்க போகலாமா, தாராளமாக போகலாம். இந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் செய்யலாமா, அதனால் நான் கொஞ்சம் கடன் வாங்கி செய்யலாமா சார், தாராளமாக செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் போகிறதுனால முதல்ல குடும்பத்தில் நிம்மதி வரும். கணவன் மனைவி உறவு மேம்படும். திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிட்டும். ஃப்ளாட்டில் இருந்தீங்கன்னா வீடு வாங்கலாம். வீட்டில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வீடு வாங்கலாம். இப்படி சுப செலவுகள் வருது சார், நீங்கள் இதெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு நான் சொன்னால்
வருமானம் வருதுன்னு தானே அர்த்தம். வருமானம் வந்தால் தானே நீங்கள் இஎம்ஐ கட்ட முடியும். ஜென்மத்தை விட்டு குரு வந்ததே உங்களுக்கு சந்தோஷம். ஆனால் நான் மறுபடியும் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஞாபகப்படுத்துறது என்னென்னா, கும்பத்தில் வந்து சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில் இருக்காங்க. அதே மாதிரி 12ஆம் வீட்டில் ராகுவும் சுக்கிரனும் ஒரு வீட்டில் இருக்காங்க. ஆஃபீஸில் வேலை செய்யும்போது இந்த டாக்குமெண்ட் ஒழுங்காக படிக்கணும். கண்டது கையெழுத்து போடுறது, சொன்னவொன்னே கையெழுத்து போடுறது, தயவு செஞ்சு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிங்க. இரவு பயணம் 9 மணிக்கு மேலே நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. பொது வெஹிக்கிள்ஸ், ட்ரெயின், பஸ்ஸு, அதை நீங்கள் உபயோகப்படுத்துறது நல்லது. நீங்களாக வண்டி ஓட்டிகிட்டு போகிற, ஸ்கூட்டரில் 2 பேர் போகிறோம், 3 பேர் போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதும், இரவு பயணத்தை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த சனி செவ்வாய் தேவையில்லாத வாகன விபத்துகளை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தான் வருமுன் காக்கணும். அதுக்கு கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருக்கணும். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா சார், தொழில் நல்லா இருக்குமா சார் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள், நம்பிக்கையோடு பண்ணுங்கள். சார் கடன் வாங்கி தான் சார் பண்ணணும், கடந்த காலங்களில் எங்களுக்கு வருமானமும் செலவும் கரெக்டாக இருந்தது சார் அப்படின்னா தைரியமாக பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த குரு சாதகமாக இருக்கிறார், மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இதுக்கு என்ன சார் பண்ணணும்? இன்னும் நான் சுபபலன் ஜாஸ்தி பெறணும் அப்படின்னா திட்டைன்னு சொல்லக்கூடிய குரு ராஜகுருவாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு சுவாமிக்கு அந்த வஸ்திரம், நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜான் இருக்கும், இல்லைனா கர்ஷிப் மாதிரி இருக்கும், மஞ்சள் துணி சுவாமிக்கு படைச்சி அங்கேயே போட்டுட்டு வந்துடுவாங்க. எதுவாக இருந்தாலும் உபயோகப்படுத்தணும். ஆகவே உங்களால் முடிஞ்சால் ஒரு புடவை, இல்லைனா ஒரு வேஷ்டி, ஒரு துண்டு, எதையும் ஒத்தையாக கொடுக்காதீங்க, ரெட்டையாக கொடுங்க. ராஜகுருவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியமும் சரி, உங்கள் வீடும் சரி ராஜ உபசேரமாக மாறும். அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ரகசியம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? சார் நான் மேஷராசி நான் கேட்டுட்டேன் சார், ஜென்மத்தை விட்டு வெளியே வர்றதே நீங்கள் நல்லதுன்னு சொன்னீங்க, அப்போ எனக்கு ஜென்மத்துக்கு வராரே, அப்போ என்னை பாதிக்குமா சார் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ப்ரிடிக்ஷனை உங்களுக்கு கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 5, 7, 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், 7ஆம் இடம் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பு, தொழில், வருமானம், செய்கிற தொழிலில் மாற்றம், அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, டிரான்ஸ்ஃபரு, ப்ரமோஷனு அப்படின்னு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். சார் கல்யாணமே ஆகலை சார், நானும் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன், நாங்களும் மாப்பிள்ளை பார்க்குறோம் சார், ஒருத்தர் ராகுதோஷங்கிறார், ஒருத்தர் செவ்வாதோஷங்கிறார், ஆனால் எனக்கு கை கேட்டினது வாய் கேட்டாமல் இருந்தது சார், வெளிநாட்டில் கூட சார் வீசா ட்ரை பண்ணோம், ஆனால் அந்த வீசா எங்களுக்கு கிடைக்கல, இந்த வருஷம் கிடைக்குமா சார், இல்லை நான் படிக்கிறதுக்கு போகலாமா சார் அப்படின்னு எல்லா செக்டாரும் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இவங்களுக்கு எல்லாருமே சுப பலனாக நடக்கும். ஏன்னா குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் அதிகம். அதனால்தான் உங்களுக்கு நான் சொல்கிறது, இந்த ஆண்டு பொன்னான ஆண்டு, எது வேணாலும் நீங்கள் சாதிக்கலாம், எந்த காரியத்தையும் நீங்கள் சாதிக்கலாம். இது உங்களுக்கு அற்புதமான பலன் கொடுக்கும். இதில் இந்த கன்ஃபியூஷனில், டென்ஷனில் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மனோபாவத்தை விட்டு முதல் முடிவே நல்ல முடிவு, எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன், காரியத்தில் எல்லாமே ஜெயந்தான். நீங்கள் செய்ய வேண்டியது அவங்கள மாதிரி தான். மேஷராசி அங்கே திட்டைக்கு, இங்கே நீங்கள் ஆலங்குடி அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு சிவனுக்கும் அம்பாளுக்கும் குருவுக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிங்க. அந்த விளக்கு போடுற இடத்துல ஒரு வெத்தலையில் பசும் சாணத்தில் உருண்டை பண்ணி அதை நல்ல குளம் மாதிரி பண்ணி நல்ல நெய், நீங்கள் தயவு செஞ்சு ஏதோ பணத்துக்காக நம்ம நெய்யை வந்து மெழுகு கலந்து அந்த நெய்கள்லாம் போடாமல் அதில் நல்ல நெய் ஊற்றி 2 திரிகளை போட்டு தீபம் போடுங்க. அப்படி நீங்கள் போட்டுட்டு வந்து இந்த மஞ்சள் ஆடை, வஸ்திரம், தானம், இந்த வருஷம் எதுக்கு சார் இந்த 2 பேருக்கும் நீங்கள் வந்து மஞ்சள் ஆடை, மஞ்சள் வஸ்திரம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, வஸ்திர தானம் மேஷமும் ரிஷபமும் இந்த ஆண்டு குரு ஸ்தலத்தில் கொடுத்தீங்கன்னா தன லாபம், தன பாக்கியம், அது மட்டும் இல்லை குடும்பத்தில் சந்தோஷம், கடந்த 5 வருடங்களாக ஏற்பட்ட இடர்கள் எல்லாம் விலகும். அதற்கு அந்த மஞ்சள் நிறமும் தனகாரகன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காகவும், அதே நேரத்தில் தனம் உங்கள் வீட்டில் தங்கணுங்கிறதுக்காகவும், அதே நேரத்தில் செய்யும் தொழிலில் நிம்மதி வரணுங்கிறதுக்காக தான் அந்த நிறங்களை குறிப்பிட்டு நான் சொல்லியிருக்கேன். சந்தோஷமாக தானம் செஞ்சு
இந்த வருஷம் நீங்கள் ஆனந்தமாக வாழணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? கொஞ்சம் கோபத்தை விட்டுருங்க சார். கடந்த 7 வருஷமாக பார்த்தீங்கன்னா நாங்களும் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் சொல்லி நீங்களும் வெறுத்து போயிட்டீங்க. முதல்ல ஜாப், தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் முதல்ல லாபம். நல்ல தொழில் எனக்கு அமையுமா சார்? நான் செய்கிற இடத்துல வந்து பக்கத்துலேயே ஒருத்தன் உட்காந்துருக்கான், காலாட்டின்னு உட்காந்துருக்கான், அவனுக்கு கொடுக்குறாங்க சார், எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. நான் பணத்தை பற்றி கூட கவலைப்படல சார். ரெக்கக்னேஷன் வேணும். அந்த ரெக்கக்னேஷன் எனக்கு கிடைக்கலையே. அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே டூயல் ரோல், அதுதான் பெரும் பிரச்சனை. அதனால் மேல் அதிகாரிகள்கிட்ட நீதி, நேர்மை, நியாயம், தர்மத்தை பற்றி ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. விட்டு கொடுத்து போங்க. எது சரி? இப்போ நான் சொன்னது அத்தனையும் எனக்கு சரி, உங்களுக்கு சரியில்லை. ஆனால் அதை வந்து சஜஷனாக நான் கொடுக்கணுமே ஒழிய கமாண்டிங்காக நான் கொடுக்க முடியாது. மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த முன் கோபத்தை விடணும். கடந்த கால அனுபவத்தில் மனசில் வச்சிங்க. முதல்ல உங்களுக்கு அஷ்டம சனி விலகுச்சு. சனி வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காந்துட்ருக்காப்புல. ஆகவே அற்புதமான நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லையா சார் எனக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்குமா? உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சுப்பீரியர் வந்து உங்களுக்கு நிற்பார். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அவர் உங்களுக்கு கொடுப்பார். அது உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுக்கு ஒரு எந்துவாக இருக்கும். நீங்கள் நல்லா கடுமையாக உழைக்கிறதுக்கு அவர் உதவியாக இருப்பார். அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு இந்த பலன் அப்படின்னா, தொழில் பண்ணுறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் அவங்களே பொருள் எடுத்துன்னு வந்து தருவாங்க. சார் நீங்கள் விற்றுட்டு எனக்கு பணம் கொடுங்க சார், ஆனால் மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, கடனை கொடுத்துட்டு திருப்பி எனக்கு கடன் வந்து சேரல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படாதீங்க. ஏதாவது ஒரு பொருளை விற்றனா எனக்கு ஏதோ ஒரு கடன் தீருமே சார், அதனால தான் நான் கடன் கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். அதை விட்டுருங்க. ஆனால் இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம். 7 வருஷம் பொறுத்து செய்கிற தொழிலில் மேன்மை, இடமாற்றம், தொழில் மாற்றம், டிரான்ஸ்ஃபர், ஊர் விட்டு ஊர் போகிறது, இடம் விட்டு இடம் மாறுறது, உள்ளூர்லேயேவா வெளிநாட்டிலேயே அப்படின்னா 2 நாட்டிலையும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த சனியும் செவ்வாயும் கும்பத்தில் இருக்கிறதுனால இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. எலக்ட்ரிசிட்டி, ஃபயரு இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கீசர் போட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கூட நீங்களே அந்த ஈரத்தோடு நீங்கள் ஆஃப் பண்ண வேண்டாம், வேறு யாரையாவது ஆஃப் பண்ண சொல்லுங்கள். அந்த காலகட்டம் உங்களுக்கு அக்டோபர் வரைக்கும் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஆகவே எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்செந்தூர் கடலில் குளிக்கணும், நாழி கிணறுல குளிக்கணும், முருகனுக்கு ஒரு அர்ச்சனை. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்ன தானம் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்கள். உங்களுக்கும் நான் சொல்கிறது வஸ்திர தானம், ஆனால் நிறங்கள் வந்து வெண்மையான வஸ்திர தானம். அந்த வெண்மை வஸ்திர தானம் செய்யும்போது இதுவரையும் இருந்து வந்த கன்ஃபியூஷன்கள் போகும். கை கெட்டினது வாய் கெட்டும், மகாலட்சுமி யோகம் கிடைக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும். வெற்றி மேல் வெற்றி வரும். அந்த வெற்றிவேல் முருகன் உங்கள் கூடையே இருப்பார். அதுக்காக தான் திருச்செந்தூர் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் யூடியூப் பார்த்துட்டேன், டிவியில் பார்த்துட்டேன், அஷ்டம சனி சார் பாடா படுத்துதுன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. சளி பிரச்சனை இருக்கும், செய்கிற தொழிலில் பிரச்சனை இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வாயை திறக்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க, நிதானமாக போங்க. அஷ்டம சனி வேறு, போகிறதுக்கு சனியோடு சேர்ந்த செவ்வாய் இருக்கார். பயணத்தில் கவனமாக இருக்கணும். எப்பவுமே ஜாதகம் பார்க்கும்போது கடகடன்னு பலன் சொல்லக்கூடாது. அதில் உள்ள மைனஸ் பாயிண்ட்டே பார்க்குறத விட ஏதாவது ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு எஸ்கேபிசம் கடவுள் கொடுத்துருப்பான். அதுக்காக தான் கட்டம் போட்டு ஜோதிடம் பார்க்குறோம். வட்டம் போட்டு ஜோதிடம் பார்க்குறதில்ல, கட்டம் போட்டு ஜோதிடம் பார்க்குறது எதுன்னா, ஏதாவது ஒரு கட்டத்தில் எஸ்கேப் ஆக முடியுமா, அதுக்காக தான் கட்டம் போடுறோம். அப்படி பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி, இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற ப்ரோக்ராம் வந்து குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கணும். 11ஆம் இடத்துல உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு வரார். சார் நீங்கள் தான் ஸ்தான பலம் இல்லை, பார்வ பலம் இருக்கும்னு சொன்னீங்க. அதை தாங்க சொல்ல போகிறேன். 5ஆம் இடம் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக குரு பார்க்க போகிறார். அதே மாதிரி 7ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். இந்த 2 இடங்களை பார்க்கும்போது 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம், 7ஆம் இடம் தொழில், பார்ட்னர்ஷிப், திருமண வாழ்க்கை மட்டுமல்ல, லைஃப் பார்ட்னர் மட்டுமல்ல, பிஸ்னஸ் பார்ட்னரும் நல்லாயிருக்கும். ஏன்னா குரு பார்வை வந்துடுது.
ஆகவே மிக அற்புதமான காலம். இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு அஷ்டம சனி வேலை செய்யாது. ஆனால் அந்த 8ஆம் இடத்துல உள்ள சனியும் செவ்வாயும் 9ஆம் வீட்டில் உள்ள அந்த ராகுவும் சுக்கிரனும் வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும், பெண்களால் அவமானங்கள் ஏற்படும். கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக விட்டு கொடுத்து பொறுமையாக போகணும். நிதானம் வேண்டும். அந்த தானத்தில் சிறந்தது நிதானம் என்பதை நீங்கள் உணரணுன்றதுக்காகத்தான் இறைவன் கொடுக்குற ஒரு அனுபவ காலம் இந்த அஷ்டம சனி காலம். ஆனால் காட் கிஃப்ட் வந்து உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடந்த 3-4 வருஷமாக உங்களுக்கு வருமானம் பாதித்ததுக்கெல்லாம் இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு கொடுத்துருவான். கடன் தீரும், மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை தீரும், நிம்மதியாக தூங்குவீங்க, சளி பிரச்சனை போகும், ஊர் விட்டு ஊர் போகலாம், நல்லபடியாக உங்கள் தொழிலை வந்து ஆதாரமாக நீங்கள் ஏதாவது ஒரு சிந்தனை செஞ்சு ஒரு புது வடிவம் கொண்டு வரலாம், புதிய பார்ட்னர்ஸை சேர்த்துக்கலாம். இப்படி சுப பலனாக நான் சொல்கிறது ஜாக்கிரதையோடு செஞ்சிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இன்னும் சுப பலன் எனக்கு ஜாஸ்தி வரணும் அப்படின்னா ஒரு முறை திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. திருப்பதியில் அந்த மூல விமானத்துக்கு எதிர்த்த மாதிரியே பேடி ஆஞ்சநேயர் திருக்கோவில் அப்படின்னு ஒரு சின்ன ஆஞ்சநேயர் சுவாமி, மிக பவ்யமாக, பேடி ஆஞ்சநேயர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா பவ்யமாக அப்படி பெருமாளை பார்த்த மாதிரியே அவர் நிற்பார். அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பச்சரிசி மாவில் தீபம் போட்டு, மாவிளக்கு தீபம் போட்டு, அந்த தேங்காய்லாம் ஒடிக்கிறாங்க இல்லையா, அங்கே நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் அந்த மாவு விளக்கு அந்த மாவை வந்து தானம் பண்ணணும். அந்த விளக்கு ஏற்றிட்டு ஒரு முறை செஞ்சால் போதும். அந்த பேடி ஆஞ்சநேயர் எதிரில் போய் நீங்கள் நின்னாலே இந்த சனியின் தாக்கம் மட்டுமல்ல, குருவனுடைய பார்வையும் நீங்கள் பெறலாம். எப்படி அவர் வெங்கடாஜலபதியினுடைய பார்வையை தினம் தினம் பார்த்துக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகத்தில் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் அந்த பேடி ஆஞ்சநேயர் அற்புதமான பலனை கொடுப்பார். அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ரகசியம். அந்த விளக்கு போட்டுட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? கண்டச்சனி சார், சனி 7ல் இருக்கார், செவ்வாயோடு சேர்ந்திருக்கார், 8ஆம் இடத்துல ராகுவோட சுக்கிரன், 10ஆம் இடத்துல கரெக்டாக இந்த தமிழ் வருஷப்பிறப்பு பார்த்தீங்கன்னா குருவும் சூரியனும் ஒன்றா இருக்காங்க. இப்படிலாம் இருக்கே சார், நீங்களே பாதி ஜோசியம் பார்த்துட்டீங்க. ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துட்டான். உடம்பை தான் சார் பார்க்கணும். ஹெல்த் இஷ்யூ, இடுப்புக்கு கீழே மிக மிக கவனமாக இருக்கணும். நான் அவனை நம்பினேன், இவனை நம்பினேன், நான் வேலையில் கூட சார் அந்த ஒர்க்கை நான் நீங்கள் பார்த்துட்டு இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன், அந்த வேலையை வச்சுக்காதீங்க. உங்கள் ஒர்க்கை நீங்கள் பாருங்கள். பிஸ்னஸில் கூட சார் கொஞ்சம் கடையை பார்த்துங்க சார், வீட்டுக்கு போயிட்டு வரேன், இல்லை என் வேலையை பார்த்துட்டு வரேன், வேண்டாம். இதுக்கு என்ன காரணம்? இந்த காலகட்டத்தில் நம்பினால் துரோகம்தான் கிடைக்கும். ஒன்றே குரு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், 2ஆம் வீட்டை குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குறார். அதில் என்ன அப்படின்னா வீட்டில் வந்து ஓரளவுக்கு நிம்மதி இருக்கும். மற்றதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்கும். 2வது ஒன்று சொல்கிறேன் சார், நீங்கள் எவ்வளோ வேணாலும் வெளியே பிரச்சனை வச்சிங்க சார், வீட்டில் நிம்மதி இருந்துன்னா வெளியே எவ்வளோ வேணாலும் ஜெயிக்கலாம். வீட்டில் நிம்மதி இல்லைன்னு வச்சுங்களேன், வெளியே நீங்கள் எவ்வளவுதான் பெரிய ஆளாக இருந்தாலும் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா முதல்ல கிளம்பிடுங்க. ஏன்னா சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சார் அவர் இருந்தார்னா எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த அம்மா இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா, எப்பவுமே நம்ம இல்லாத போது தான் அதனுடைய அருமை புரியும். ஆகவே அந்த அஷ்டம சனியின் காலத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் கண்டக சனி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து வரப்போகிறது உங்களுக்கு அஷ்டம சனி. உடம்பு ஆரோக்கியம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், நரம்பு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை, நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, புதிய புதிய திட்டம் போட்டு இப்போவே இன்றைக்கே நான் இப்படியே ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் ஆத்மகாரகன் சூரியன் அது அந்த கதிர்களுடைய ஒளிகளை நீங்கள் நிறைய படுத்தினீங்கன்னா ஆத்மகாரகன் சூரியன் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்லா தருவான். சூரிய நமஸ்காரம் பண்ணும். நான் சூரிய நமஸ்காரம் வந்து காலைல 10 மணிக்கு பண்ணேன் சார் அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. காலையில் உஷா காலத்தில் எழுந்து நீங்கள் அந்த உஷா காலத்தில் செய்யக்கூடிய அந்த 12 போஷஸ், அதே மாதிரி ஆதித்ய இருதயம். சார் எனக்கு சொல்ல தெரியாது சார், சிடி போட்டுங்க, யூடியூப்பில் போடுங்க, எல்லாத்தையும் நீங்கள் பாராயணம் பண்ணி தான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை.
இல்லை யாரையாவது சொல்லுங்கள், தர்ப்ப பாயில் கொஞ்சம் நேரம் சுகாசனம் போட்டு நீங்கள் உட்காந்து ஆதித்ய ஹிருதய மந்திரம் கேட்டீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, அந்த நம்பிக்கை துரோகங்களில் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய மனோதைரியத்தை இறைவன் தருவான். ஆனால் வீட்டில் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, அற்புதமாக வாழலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? உங்கள் காட்டில் மழை சார், ஓடியோனுக்கு 9ஆம் இடத்துல குரு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக உங்களுக்கு 9ஆம் வீட்டில் தான் இருக்கார். 9ஆம் வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, 5ஆம் பார்வையாக பார்க்குறார். ஸ்தான பலமும் இருக்குது, பார்வை பலமும் இருக்குது, 2 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இது வரைக்கும் தொழிலில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் சார், கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் போயிடுச்சு, நிராதரவாக நிற்கிறேன், கடன் கொடுக்கறதுக்கும் எனக்கு யாரும் ஆள் இல்லை, எங்கள் மனைவி மக்களோடையும் சண்டை, இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் இப்படி பண்ணிட்டு வந்துட்டிங்களே, நீங்கள் தொழில் வேண்டான்னு சொன்னால் கேட்குறீங்களா அப்படின்னா இப்போ நீங்கள் கடன் வாங்கி தொழில் செய்யலாம். ஏன்னா குரு உங்களுக்கு 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதே மாதிரி 7ஆம் பார்வையாக உங்களுடைய வீட்டை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக பார்க்குறார். 5, 7, 9 பார்வை உங்களுக்கு அற்புதமாக உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால தொழில் அருமையாக அமையும், நல்ல வாழ்க்கை வரும், வருமானங்கள் கூடும், கடன் தீரும். ருண ரோக ஸ்தானத்தில் போய் சனியும் செவ்வாயும் உட்கார்றாங்க. பயணத்தில் கவனமாக இருக்கணும். அதுலேயும் இரவு பயணத்தை மிக மிக கவனமாக இருக்கணும். தேவையில்லாத குழப்பங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கக்கூடாது. இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் இனிமே உங்களுக்கு தீரும். மனசில் தெம்பும் தைரியமும் நம்பிக்கையும் வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தால் 5ஆம் பார்வையாக பார்க்குறார், 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் போய் குரு இருக்கார். இப்படிப்பட்ட காலகட்டம் திரும்பி வருமா அப்படின்னா 12 வருஷம் ஆகும். 12 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கிறத விட இந்த 1 வருஷம் நீங்கள் நிதானமாக பொறுமையாக கடந்த கால அனுபவத்தை மனசு வச்சுக்கணும். பாலகிருஷ்ண ரெட்டியார் தான் சொன்னார்னு நீங்கள் அகல காலை வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் கடன் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, ஆகவே என்ன தான் நாங்கள் உங்களுக்கு கைட்லைன் கொடுத்தாலும் நீங்கள் அதை ப்ரொசீடிங்ஸ் பண்ணும்போது நிதானமாக எக்ஸிக்யூட் பண்ணணும். அதை சரியாக செஞ்சிங்க அப்படின்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற குரு சகல சௌபாகியத்தையும் கிடைக்கும். கல்யாணம் ஆகுமா சார்? ஆகும். வீடு கட்டலாமா சார்? பண்ணலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்குமா சார்? பண்ணலாம். சார் எல்லாம் செய்யலாங்கிறீங்களே, எனக்கு அவ்வளோ நல்ல பீரியடாக இருக்குது, தைரியமாக பண்ணலாமா அப்படின்னா இதை விட ஒரு பொன்னான காலம் எதுவும் வராது. தைரியமாக போயிட்டு வாங்க. அப்போ இன்னும் நான் சுப பலன் கிடைக்கணும், எனக்கு நிம்மதி வரணும், ஆரோக்கியம் வரணும் அப்படின்னா நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா வீட்லேயே எளிமையாக நான் சில பரிகாரங்கள் சொல்லித்தரேன். அதை இந்த கன்னி ராசிக்காரர்கள் செஞ்சால் அற்புத பலன் கிடைக்கும். நீங்கள் சுவாமி ரூம் வீட்லேயே ஒரு வெத்தலை வச்சு பசும் சாணம் வச்சு அந்த பசும் சாணத்தை உருண்டை பண்ணி அதை குளம் மாதிரி செஞ்சு நெய் ஊற்றி தீபம் போடணும். ஒரு நாள் முழுவதும் அது தீபம் எரியணும். மறுநாள் நிறைய பேர் செய்கிற தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சாணத்தை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அது மிகப்பெரிய ஔஷதம், அதுதான் மிகப்பெரிய லக்ஷ்மி கடாட்சம். பசும் சாணமும் நெய்யும் சேர்ந்தாலே அது மகா புண்ணியம். அதை மறுநாள் என்ன பண்ணணும்னா நல்லா காய வைக்கணும். சூரிய வெளிச்சத்தில் அதில் நல்லா காய வச்சு அதை பஸ்பமாக்கி அந்த பஸ்பத்தை நீங்கள் டெய்லி வச்சுக்கணும். இதுதான் மகாலட்சுமியினுடைய பிரசாதம். இப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சுப பலன் இரட்டிப்பாக இருக்கும். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? 7ஆம் இடத்துல இருந்து குரு 8க்கு போயிடுறார் சார். போகட்டுமே சார், அங்கே சனி செவ்வாய் சொன்னீங்க சார், இங்கே ராகு சுக்கிரன் எல்லாம் கரெக்டுங்க, நீங்களாக கால்குலேஷன் பண்ணாதீங்க. அதை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். நிறைய டாக்டர்ஸ் மெடிசன் எழுதி கொடுப்பாங்க இல்லையா, அதை மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு இவங்களே ஜுரம் வந்தால் போட்டுக்குவாங்க. ஆனால் நான் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன இன்ஃபெக்ஷனுக்கு எப்படிப்பட்ட கெமிக்கல் காம்பினேஷன் அந்த டாக்டருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி தான் ஜோதிடர்கள். சார் 8ஆம் வீட்டுக்கு போட்டோம் சார், குரு 8ஆம் வீட்டுக்கு போட்டோம் சார், ஆனால் உங்கள் வீட்டை எங்கே பார்க்குறாரு பாருங்கள், 12ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையும். 12ஆம் இடம் என்பது அயன சயன சுகத்தை தருவது, 2ஆம் இடம் என்பது குடும்பமாக்கு தனஸ்தானத்தை தருவது. இந்த 2 இடத்தையும் குரு பார்க்க போகிறார். இதை விட ஒரு பெரிய பலன் வேணுமா? அவன் 8ஆம் வீட்டுக்கு போனால் கூட உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். கடன் தீரும், நல்ல உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும்,
கோபத்தை விடணும். ஏன்னா 8ஆம் இடத்துல மறைஞ்சிடுறார், பார்வை தான் இருக்குது. ஆகவே கோபத்தை விடணும். தினம் தினம் சரியானபடி சாப்பிடணும், சரியானபடி தூங்கணும். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி எல்லாமே இந்த 12ஆம் இடம் அயனசயனசாரத்தில் குரு விடுறதுனால அற்புதமான பலன் கிடைக்கும். வெளிநாட்டு யோகங்கள் வரும். எனக்கு விசா கிடைக்கல சார், நான் வேலைக்கு போகலாமா, இப்போ நான் ட்ரை பண்ணலாமா, எனக்கு அமெரிக்கா கிடைக்குமா சார்? எல்லோரும் அமெரிக்கா கிடைக்கும் அப்படின்னா விசா கிடைக்கிற இடத்துக்கு போங்க சார். லண்டன் கிடைக்குமா, இல்லை வேறு ஊருக்கு கிடைக்குமா, நியூசிலாந்து போகலாமா, தாராளமாக போய்ட்டு வாங்க. ஆஸ்திரேலியா கிடைக்குமா, போய்ட்டு வாங்க. ஏன்னா இந்த அயன சயன காலத்தில் 12ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால கடல் கடந்து போகணுங்கிறது விதி. அதனால் நீங்கள் லாபம் மாறிடும், கடன் தீரும், உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். இப்படி சுப பலனாக சொல்லிகிட்டே போகிறான். இதை எல்லாத்த விட நான் வீடு வாங்கலாமா சார், கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன், கொஞ்சம் இஎம்ஐ கட்டி நான் வீடு வாங்கலாமா சார் அப்படின்னா அந்த 12ஆம் இடத்துல இருக்கிறவன் சுப கடனை கொடுத்துருவான். நீங்கள் பேங்க்கில் போய் லோன் வாங்கணுன்னா கூட உங்களுக்கு அந்த குட்வில் இருந்தால் தான் கடன் கொடுப்பான். சார் நான் நிறைய சம்பாதிக்கிறேன் சார், நீங்கள் கொடுங்க, ஸ்கோர் இல்லை சார், உங்களுக்கு தர முடியாதுன்னுடும். உங்களுக்கு இந்த குட்வில் இருக்குது, அதனால் உங்களுக்கு வீடு வாங்கலாம், அற்புதமாக நீங்கள் பழைய கடனை தீர்க்கலாம். இப்படி சுப பலனையே நான் சொல்லிட்டு வரேன். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒன்று தான். நவதானியங்களை ஒரு நாளைக்கு தலைக்கு வச்சு படுத்து தூங்குங்க. மறுநாள் காலையில் எழுந்த அந்த நவதானியத்தை மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அடிச்சுடுங்க. அதை புது நெய் போட்டு பிசைஞ்சு 5 லட்டு 7 லட்டு 9 லட்டுன்னு மாற்றிங்க. பசு மாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தானம் பண்ணுங்க. வீட்டுக்கு வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு சாயந்தரமாக பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, மனத்தெம்பு, சந்தோஷம், லக்ஷ்மி கடாட்சம், மகாலட்சுமி யோகம், பூர்வ புண்ணியம் இம்ப்ரூவ்மெண்ட் வர்றது அப்படின்னு சுப பலனாக நடக்கும். 8ஆம் இடத்துல குரு போனாலும் உங்களுக்கு பார்வை பலம் இருக்குங்கிறதா துலா ராசிக்காரனுடைய அதிர்ஷ்டம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? குரு 6ஆம் இடத்துல இருக்கார் தமிழ் புத்தாண்டு பிறக்கும்பொழுது. ஆனால் குரு பிறக்கும் பொழுது எப்படி இருக்காருன்னா 7ஆம் வீட்டுக்கு வர்றார். இந்த 7ஆம் வீட்டுக்கு வர்றதுனால புதிய தொழில் ஆரம்பம். ஏதாவது நான் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிட்டுமா சார், இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டேன்னு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார், இப்போ என்னுடைய ஓன் பிஸ்னஸ், என்னுடைய காலில் நான் நிற்கணும்னு நினைக்கிறேனே, தாராளமாக செய்யலாம். ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்டெடி மைண்டு இருக்குமா அப்படின்றது தான் பெரும் கஷ்டம். என்கிட்ட பேசுகிற வரைக்கும் ஆமாம் ஆமாம் தலையாட்டுவீங்க, ஆனால் அந்த பக்கம் போய் என்ன சொல்லிட்டுருவீங்க, பார்க்கலாம் சார், நான் இந்த பயம் இருக்குது சார், அது வேறு எங்கன்னா மாட்டிக்கிட்டேன்னா அப்புறம் அது ஒரு கடனாகி என் வாழ்க்கை பிரச்சனையாக வந்துடும் சார். அந்த பயம்தான் உங்களை கொல்லும். இருந்தாலும் சந்திரன் நீச்சப்படுறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு அந்த அருகதையோ உரிமையோ இல்லை. ஆனால் அந்த சந்திரன் நீச்சப்படும் போது தெளிவான முடிவும் தீர்க்கமான முடிவும் நீங்கள் எடுக்கணும். அப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களை அடிக்கிறது ஆள் கிடையாது. அதுவும் குரு வந்து உங்களை கரெக்டாக 7ஆம் வீட்டுக்கு வரார். அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா வைகாசி மாதத்தில் சூரியனும் குருவும் ஒரு வீட்டில் இருக்க போகிறாங்க. இருவரும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறாங்க. உங்கள் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துங்க. ஒரு மருத்துவ செலவு வரும். நான் கை மருந்து கொடுக்குறேன் சார், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், அதெல்லாம் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் டாக்டர் என்ன சொல்கிறாரோ அந்த மருந்து வாங்கி கொடுங்க. டாக்டர் ஏதாவது எக்ஸ்பென்சிவாக கொஞ்சம் சொன்னால் கூட அதை அக்செப்ட் பண்ணிங்க. செகண்ட் ஒப்பீனியன் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு உங்கள் தாய்க்கு என்ன பண்ணணுமோ அதை செஞ்சுருங்க. 5ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு ராகுவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால புதிய புதிய தொழில்கள், புதிய ஆட்கள், பெண்களால் உங்களுக்கு லாபங்கள் வரும். திருமண வாழ்க்கை அமையும். இது வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலை சார், கல்யாணம் அமையுமா சார், பொண்ணு செவ்வாதோஷம், ராகுதோஷம், நாகதோஷம், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வீடு நல்லபடியாக அமையும், சொந்த வாகனங்கள் அமையும். இப்படி சுப பலனாக நடந்துட்டு வரும். ஆனால் ஸ்டெடி மைண்டோட நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணோம். பாயிண்ட் நம்பர் 1, சுப பலனை ஜாஸ்தி பண்ணுறதுக்கும் சரியான முடிவு எடுக்கிறதுக்கும் ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன் சார்னா, கிரிவலம் வர்றது நல்லது. அந்த கிரிவலத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, பௌர்ணமி அன்றைக்கி தான் நாங்கள் கிரிவலம் சொல்லுவோம். பசும் பால் வச்சு சுவாமிக்கு படைச்சி அந்த பசும் சாலை நீங்கள் சாப்பிட்டுட்டு கிரிவலம் வரணும். அந்த கிரிவலம் வரும்போது புளிப்பு சுவை கொண்ட இல்லைன்னா தித்திப்பு சுவை கொண்ட உணவுகளை நீங்கள் தானம் பண்ணணும்.
அந்த தானம் செய்யும்போது அதை வாங்குறவங்க எதிர்பக்கமாக சில சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் வந்து வாங்குவாங்க. அவங்க யாராக எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. அந்த சித்தர்கள் வந்து அதை சாப்பிடும்போது அந்த அங்கம் வாழ்த்தும் போது உங்களுக்கு அந்த நீச்ச சந்திரனுடைய பலன் போகும். தெளிவான சிந்தனையும் அழகான முடிவும் அம்சமான வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தனுர் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படிங்க இருக்கும் சார்? இது வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்து இப்போ 6ஆம் இடம் ருணரோகஸ்தனுக்கு தானே போகிறாரு. கடன் தீரும் இல்லையா? புதிய கடன் ஏற்படும் பயப்படுறீங்களா? புதிய கடன் ஏற்பட்டால் கூட இங்கே நான் சொன்னேன் இல்லைங்களா, 12ஆம் வீட்டுக்கும் 2ஆம் வீட்டுக்கும் குரு பார்வை வருதுன்னு. அதே மாதிரி தான் உங்களுக்கும் அதே ஃபார்முலா தான். 12ஆம் வீட்டுக்கு 7ஆம் பார்வையும் 2ஆம் வீட்டுக்கு 9ஆம் பார்வையும் மகரத்துக்கு. ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சிறக்கும், பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும், உடன்பிறப்புகளால் இருந்த பிரச்சனைகள் தீரும், உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகங்கள் அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு மறைந்தால் கூட உங்களுக்கு சில நேரங்களில் லாபத்தை உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவான். உடல் ஆரோக்கியத்தில் நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை விடணும், கோபத்தை விடணும், விட்டு கொடுத்து போகணும். இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் ஆஃபீஸில் நல்ல பேர், ஒரு கௌரவமான ஒரு பொசிஷனுக்கு போவீங்க, அதிக சம்பளமும் அதிக பொறுப்பும் மன நிம்மதியும் தரக்கூடிய இடத்துக்கு வருவீங்க. தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் புதிய பார்ட்னர்ஸ் வந்து உங்களுக்கு அமைவாங்க. உங்களுடைய பணம் மட்டும் இல்லை, அவங்க பணம் போட்டு உங்கள் பணம் ரிலீஃப் ஆகிடும். கடன்கள் இதுவரையில் தொல்லை கொடுத்தது போயிடும், இனி கடன்கள் இருக்காது. சொத்து அமையும். புதிய சொத்து வாங்கலாமா அப்படின்னா அமையும். ஒரு சின்ன ஃப்ளாட்டில் இருக்கீங்க, சொந்த வீடு அமையும். ஏன் சார் 7.5 சனியில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? இப்போ தான் உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சது. இந்த நேரத்தில் குரு போகிறது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படாது. அற்புதமான வாழ்க்கை வரும். தனக்காரகன் சார், நீங்கள் குருவோட வீட்டுக்கு அதிபதியாக நீங்கள் தான். நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ரொம்ப அன்பானவர்கள், பாசமானவர்கள், தெளிவான சிந்தனை உடையவர்கள். ஆனால் இந்த முன்கோபத்தினால்தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். அதை மாத்திரம் விட்டுட்டு போங்க. பெண்களால் அவமானப்பட நேரிடும். மிக கவனமாக இருங்க. இதை சுப பலனை உங்களுக்கு அதிகமாக எடுத்துக்கிறது எப்படி சார் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணணும். இந்த ஆண்டு நீங்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு எத்தனை முறை போயிட்டு வரீங்களோ அத்தனை முறை ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம் இது எல்லாம் கிடைக்கும். அப்படி என்னால் போக முடியல சார் அப்படின்னா கவலையப்படாதீங்க. ஒரு தேங்காய் வாங்கிக்கிறீங்க. முதல் நாள் ராத்திரி நல்ல மஞ்சளை தடவிட்டு உங்கள் சுவாமி ரூம்லேயே வச்சுருங்க. மறுநாள் விடிய காலையில் 4 மணிக்கு இந்த ஜனங்கள்லாம் எழுந்துறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி போய் அந்த தேங்காவை எடுத்து 3 முறை உங்கள் தலையை சுற்றி நேராக உடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து நல்லெண்ணெய் வச்சு குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற துர்க்கை கோவிலுக்கு எங்கேயாவது போயிட்டு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அற்புதமான குரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மகர ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் சார்? 7.5 சனி ஆச்சே சார். குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் என்ற 2ஆம் இடத்துல பாத சனி. எல்லாரும் சொல்லிட்டாங்க சார் பயணத்தில் கவனமாக இருக்குது, காலில் அடிபடுறதுக்கான வாய்ப்பு, மூட்டு வலிக்கு கீழே உங்களுக்கு வலிக்கும், சோர்வு இருக்கும், டயர்டாக இருக்கும், எல்லாம் சொல்லிட்டாங்களா? ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுங்க, 5ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு குருங்க 9ஆம் பார்வையாக உங்கள் வீட்டை பார்க்க போகிறார். முதல்ல இந்த 7.5 சனியில் திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும், நல்ல வாழ்க்கை வரும், வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், சொந்தமாக அசையும் பொருட்கள் வாங்கலாம், அசையா சொத்துக்கள் அமையும், நண்பர்களால் உதவி வரும், உறவுகளால் பெருமை வரும். அதே மாதிரி ஊர் விட்டு வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போகிறதுக்கு அமையும். சொத்துக்கள் சேரும் அப்படின்னா வருமானம் வந்தால் தானே சேரும். கடன் வாங்கலாம் அப்படின்னா இஎம்ஐ கட்ட முடிஞ்சால் தானே வரும். 7.5 சனியில் உங்களுக்கு செய்யக்கூடிய அந்த பணியில் பொறுப்பான உத்தியோகத்துக்கும் தலைவர் பதவிக்கும் நீங்கள் வரப்போகிறீங்க. மகர ராசி எப்போதுமே உங்களுக்கு வந்து உழைக்கிறதுல நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, அற்புதமாக உழைப்பீங்க. அதனுடைய பலன் வர்றது தெரியாமே நீங்கள் உழைப்பீங்க. அதுதான் மகர ராசி. இருந்தாலும் இந்த ஆண்டு உங்கள் உழைப்புக்கேற்ற உயர்வும் அதனால் வருமானமும் மன நிம்மதியும் சந்தோஷம் வரும். அந்த 2ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் இருக்காங்க இல்லைங்களா, 3ஆம் இடத்துல ராகுவும் சுக்கிரனும் இருக்காங்க இல்லையா,
4ஆம் இடத்துல சூரியனும் 5ஆம் இடத்துல உள்ள குருவும் உங்களுக்கு மிக மிக கவனமாக இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. எலக்ட்ரிசிட்டி, ஃபயரு, நான் போட்டில் போகிறேன் சார், தண்ணியில் போயிட்டு ஒரு ரைடிங் போயிட்டு வரேன், பீச்சில் வந்து நான் ஸ்விம்மிங் பண்ணுறேன், அல்லது எங்கேயாவது ஒரு ஸ்விம்மிங் பூலில் நான் அப்படியே ஜாலியாக ஸ்விம் பண்ணிகிட்ருக்கேன் சார், அதெல்லாம் இந்த ஆண்டு கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சுப பலனை எப்படி சார் அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன் சார் அப்படின்னா, சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல்தீபம் போடுங்க. அதை முக்கால்வாசி உங்களை போடவே விட மாட்டார். நான் இப்போ சொன்னது வந்து குருவுக்கான பலன் இல்லை, சனிக்கான பலன் தான். ஏன்னா குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார், அவர் கொடுக்கறத இவர் தடுக்கக்கூடாது இல்லையா? அதனால் இருந்தாலும் சனி பிரீத்தின்னு ஒன்று இருக்குது, சனி பரிகாரம் வேறு, சனி பிரீத்தின்னு ஒன்று இருக்குது. சனிக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் தானம் செஞ்சீங்க அப்படின்னா சனியின் தாக்கம் உங்களுக்கு இருக்காது. அந்த ஆள் மகர ராசிக்காரன்பா, பாவம் அந்த உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் கொடுத்தாம்பா, அதனால் நம்ம தாக்கம் அவனுக்கு ரொம்ப இருக்கக்கூடாது அப்படின்னு தன்னுடைய கதிர்களை குறைத்து கொள்வான் அப்படின்னு ஜாதகத்தில் இருக்குது. ஆகவே நீங்கள் என்ன பண்ணனா, உடல் ஊனமுற்றவர்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்களுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுங்க, பேனா வாங்கி கொடுங்க, அந்த ரப்பர் வாங்கி கொடுங்க, எழுதுகோல், இதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது சனி பிரீத்தி ஏற்படும், சந்தோஷமாக வாழலாம். இந்த ஆண்டு அற்புதமாக நீங்கள் ஒரு உயர்வான நிலைக்கு போகலாம். 7ரை சனியாக இருந்தாலும் சனி பிரீத்தி கிடைக்குங்கிறது தான் ஒரு சின்ன ரகசியம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாகவே சார் 12 ராசிகரில் இந்த கும்பராசி மாத்திரம் கொஞ்சம் ஜாகிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா இவங்க ஏற்கனவே நொந்து நூலாயின்னு இருக்காங்க. 7ரை சனியில் ஜென்ம சனியில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. ஒரு பக்கம் பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை. ஏன்னா குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல ராகுவும் சுக்கிரனும். நல்லா இருக்கீங்களா, காபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாலே கணவன் மனைவி பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு மனுஷனுக்கு குடும்பத்தில் வந்து நிம்மதி இருந்தது அப்படின்னா அவன் வந்து கோபுரம் ஏறி நாராயணன் பேர் சொல்வான். குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே இந்த காலகட்டத்தில் குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் உங்களுக்கு பாதிக்கப்படுது. லக்னத்திலேயே வேற, உங்களுக்கு ராசியிலேயே வேற, உங்களுக்கு சனியும் செவ்வாயும் இருக்காங்க. உடல் ஆரோக்கியம் கவனம் வேண்டும். அயன் அண்ட் புரோட்டீன், இரும்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனாலேயே வயிற்றில் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சரு, ஏதேதோ யோசனைகள். சார் எனக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்குமா சார், நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கல சார், உழைப்புக்கு ஏற்ற உயர்வு வருமா சார், எனக்கே நல்லா தெரியுது, அதனால் எனக்கு உழைப்புக்கேற்ற உயர்வு வருமா, அட்லீஸ்ட் இந்த 7ரை சனி முடியும் போதாவது எனக்கு நல்ல வாழ்க்கை வருமா. இந்த கும்பத்திருட்ட விளக்கு மாதிரி நீங்கள் உட்காண்டிருக்கீங்க. கவலைப்படாதீங்க சார், நான் சொல்கிற ஒரு எளிமையான பரிகாரம் பண்ணுங்கள். மழை போல் வர்ற பிரச்சனைகள் பனி போல் மாறும். எவ்வளவு உங்கள் ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தாலும் சரி சார், தானங்களும் தர்மங்களும் நம்ம தலையை காக்கும் சார். ஆகவே ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வாங்க சார். குரு பெயர்ச்சிக்கு திருநள்ளாறு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறீங்களே, உங்கள் வீட்டுக்கு 12ஆம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்குது. இருந்தாலும் நான் சொல்கிறத நல்லா கவனம் வச்சுக்கிட்டு, உடல் ஆரோக்கியம் வேணும், கை கெட்டினது வாய்க்கு எட்டினா திருநள்ளாறில் நலன் குளத்தில் குளிச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா துப்புரவாக தொடச்சிட்டு அந்த துணி தானம் பண்ணிவிடுங்க. குளித்த துணியை அங்கேயே தானம் பண்ணிவிடுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தயிர் சாதம் அந்த குளத்துலேயே தானம் பண்ணுங்க. குளத்தை விட்டு வெளியே வந்து ஈரம் இல்லாமல் தயிர் சாதம் தானம் பண்ணுங்க. அங்கே பாக்கெட்டில் விற்கிறாங்க இல்லையா, அதை வாங்கி தராதிங்க. முடிஞ்சால் ஹோட்டலில் கொடுத்து அதை நல்லா சுத்தமாக பண்ணி நீங்களே தானம் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்கு வாங்கி கொடுங்க, 5 பேருக்கு வாங்கி கொடுங்க, 10 பேருக்கு வாங்கி கொடுங்க. அந்த தயிர் சாதம், அதுவும் ஒரு நாள் உச்சி பொழுதில், மத்தியானம் 12 மணி உச்சி பொழுதில் செஞ்சிங்கன்னா எப்படிப்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் அது அத்தனையும் பஞ்சாக பறந்துவிடும். எப்படின்னா, நலனுக்கு எப்படி அவனுடைய கர்மம் போச்சோ அதே மாதிரி உங்களுக்கு போகும். இந்த ஆண்டு நீங்கள் செழிப்பாக வாழலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? கோலோச்சிட்டு இருந்தீங்க சார், நல்லா ஜாலியாக இருந்தீங்க. குருவோட வீடு நீங்கள் வச்சது தான் சட்டம், ரொம்ப அருமையாக இருந்தது.
சனி 12ஆம் வீட்டுக்கு வந்துட்டார். குரு 2ஆம் வீட்டிலேருந்து 3ஆம் வீட்டுக்கு போகிறார். 3ஆம் வீட்டுக்கு போகிறது ஒரு விதத்தில் நல்லது சார். உண்மையிலே நீங்கள் யார், உங்களுடைய பவர் என்ன, அது எல்லாம் வெளிப்படக்கூடிய காலம். என்ன வட்டங்கள் மாறும். இதுவரைக்கும் இருந்து வந்த நண்பர்கள் எல்லாம் மாறுவார்கள். இதுவரைக்கும் இருந்த உங்களுக்கு உதவி செஞ்சவங்க எல்லாமே வேற ஒரு புது கலராக வரும். அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம் வரும். ஆனால் அவங்களால தான் பிரச்சனை வரும். மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். முடிவெடுக்கிறது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு முடிவெடுக்காமல் வேலையில் கூட எனக்கு அவர் சொன்னார் சார், அங்கே போக சொன்னார், அதை ட்ரை பண்ண சொன்னார், என்னை பெஞ்சில் உட்கார சொன்னார், அதெல்லாம் வேண்டாம். என்ன வேலை இருக்கோ ரெக்கக்னேஷன் இல்லைன்னா கூட சரி, ஒரு வருஷம் கம்முன்னு இருங்க. நிதானமாக பொறுமையாக வேலை செய்யுங்க. வரப்பட்ட வருமானத்தை வச்சுட்டு நிம்மதியாக இருங்க. கூட இருக்கிற உறவுகள், நட்புகள், மனைவி, மக்கள் இவங்களோட சண்டை வேண்டாம். முடிஞ்சதுன்னா வெளிநாடோ வெளி மாநிலமோ, நீங்கள் மெட்ராஸில் இருக்கீங்க, பெங்களூரில் உங்களுக்கு சம்பளமே கம்மி சார், பெங்களூர் கிடைக்கும், ஹைதராபாத் கிடைக்கும், வெளிநாடு வெளி மாநிலம் கிளம்புங்கன்றேன். அந்த பிரிவு இருக்குது இல்லைங்களா, அந்த பிரிவு மன நிம்மதியை தரும், சந்தோஷத்தை தரும். செலவுகள் கட்டுக்குள் அடங்கும். அதே மாதிரி வெளிநாடு வெளி மாநிலம் போகும்போது பலதரப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு வரும். அந்த அனுபவங்கள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தரும். ஏன்னா இந்த ஒரு வருஷம் போன பிறகு அந்த அனுபவம் தான் ப்ரொமோஷனை கொடுக்கும், அதிக சம்பளத்தை கொடுக்கும். அந்த பொறுப்பில் நீங்கள் ஜெயிக்கலாம். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு ட்ரைனிங் பீரியட். கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில், பேச்சில், உதவுறதில், கையெழுத்து போடுறதுல, அந்த டாக்குமெண்ட்டை ஒரு முறைக்கு 2 முறை படிச்சுட்டு நீங்கள் கையெழுத்து போடுங்க. சுப பலன் எனக்கு கிடைக்கணும் சார், நம்பிக்கை துரோகங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் என்னை தேடி வருதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அதில் இருந்து நான் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு முறை திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. திருப்பதியில் போயிட்டு கோவிலில் போயிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுவாமியை பார்த்துட்டு வந்தாலே போதும். ஏன்னா சுவாமி மேலே இருக்கிற அத்தனை வைரம், வைடூரியம், பச்சை, மரகதம், இது எல்லாம் அந்த ஒளி படும்போதே உங்களுக்கு எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் போகும். வெளியே வந்த உடனே உங்களால் முடிஞ்ச உடனே எத்தனை பேருக்கு நீர் தானம், அந்த நீர் தானம் செய்யும்போது உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். ஆகவே மீன ராசிக்காரர்கள் இந்த ஒரு வருடம் கவனமாக இருந்தால் அற்புதமான பலன் கிடைக்கும். என்ன நேயர்களே, 12 ராசிகளுக்கும் பலன்களும் பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். நிதானமாக பொறுமையாக இதை செஞ்சீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், நமக்கெல்லாம் யார் இருக்கா, இறைவன் இருக்கா, குலதெய்வம் இருக்குது, தர்ப்பணங்கள் இருக்குது, தானங்கள் இருக்குது, அதையெல்லாம் செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வேஜனா சுகினோ பவந்து. Black Thunder, where fun never ends. OT Main Road, மேட்டுப்பாளையம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.